வெல்கம் பேக். இப்போ நீங்கள் வந்து வெர்ச்சுவல் மிஷினை வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து இந்த வெர்ச்சுவல் மிஷினில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா கனெக்ட். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஒரு வெர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் ஆப்ஷனை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ SSH யூசிங் அஷூர் CLI, அதாவது அஷூரில் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ க்ளவுடுக்குள்ளேயே ஒரு இன்டர்ஃபேஸ் த்ரூவாக நம்ம வந்து வெர்ச்சுவல் மிஷின் ஆக்சஸ் பண்ணுறது, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் மிஷின் த்ரூ ஆக்சஸ் பண்ணுறது. அது இல்லாமல் நீங்கள் மோர் வேஸ் டு கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப ஈஸியான அப்ரோச் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா SSH யூசிங் அஷூர் CLI. ஏன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ப்ரௌசர் கனெக்டிவிட்டி, குயிக்லி கனெக்ட் இன் ப்ரௌசர். ஸோ செலக்ட். ஸோ இங்கே வந்து உங்களுடைய கான்ஃபிகரேஷன் அது வேலிடேட் பண்ணுது. வேலிடேஷன் முடிஞ்ச உடனே ஐ அண்டர்ஸ்டாண்ட் தென் கான்ஃபிகர் அண்ட் கனெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா வெல்கம் டு அஷூர் கிளவுட் ஷெல். இதில் ரெண்டு அப்ரோச் இருக்குது. லிசன், இந்த CLI வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இது ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது ரெண்டு அப்ரோச். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஷ் அப்ரோச், இன்னொன்று வந்து பவர் ஷெல். இந்த பேஷ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய வெர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் பேஸ்டாக இருந்துச்சுன்னா உபுண்டு, ரெட் ஹேட் அப்படின்னா நீங்கள் பேஷ். விண்டோஸ் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ஷெல். ஸோ நாம் வந்து நம்மளுடைய வெர்ச்சுவல் மிஷின் வந்து உபுண்டு சூஸ் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம பேஷ், ரைட். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. ஸோ இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் தேவைப்படுது. ஸோ அதுக்கான ஒரு பேசிக் ஸ்டோரேஜ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த வெர்ச்சுவல் மிஷினை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான கீ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கான ஸ்டோரேஜ் தான் அது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்லேயே அது வந்துடும். ஓகே, கண்டினியூ பண்ணுமான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுங்க. ஸோ நல்லா பார்த்துக்க, நம்மளுடைய க்ளவுட் லாகின்குள்ளேயே ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அது த்ரூவாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. இது வெப் பேஸ்டு. ஸோ இதுக்காக நீங்கள் உங்களுடைய லோக்கல் மிஷினில் எந்த டூலும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. லோக்கல் மிஷின்லேருந்து நம்ம எதுவும் பண்ணலை. லோக்கல் மிஷினில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் த்ரூவாக நம்ம அஷூர் போர்ட்டலில் வந்து அக்சஸ் பண்ணுறோம். அந்த போர்ட்டலில் இருக்கிறது அஷூர் CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அது த்ரூவாக நம்மளுடைய வெர்ச்சுவல் மிஷினை அக்சஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் LSன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் VM ஞாபகம் இருக்கா, நம்ம அக்சஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா பைத்தான் -- வெர்ஷன். ஓகே, பைத்தான் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து பைத்தான் 3ன்னு டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பைத்தான் 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இந்த உபுண்டுல ஆல்ரெடி பைத்தான் இருக்கிறதுனால நான் பைத்தான் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ரைட், இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஆக்டிவிட்டியை உங்கள் வெர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணலாம், ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த 80 HTTP போட்டுட்டு சார் நீங்கள் வந்து ஒரு வேளை டிசேபிள் பண்ணுறீங்க, இது அலோன்னு இருக்குது. ஒரு வேளை நீங்கள் இதை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். செக்யூரிட்டி டூலில் டெலீட் பண்ணிட்டோம், ரைட். ஸோ இப்போ நீங்கள் இந்த வெப்பேஜ் போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுங்க. கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா சைட் கேனாட் பி ரீச்டு வந்து ஏன் அப்படின்னா அந்த ரூல் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம், ரைட்டா. ஸோ இது வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு மெயின் வெப் ப்ரௌசரில் ஒர்க் ஆகலைன்னா ஒரு இக்னைட் விண்டோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் இன்பவுண்ட் ரூல் கொடுத்துட்டு ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து HTTP இல்லையா. ஸோ கஸ்டம் கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து HTTP கொடுங்க. ஓகே, HTTP உடைய டிஃபால்ட் போட்டுட்டு 80 ஆட் கொடுங்க. செக்யூரிட்டி ரூல் கிரியேட் ஆகுது. இப்போ செக்யூரிட்டி ரூல் ஆட் ஆயிடுச்சு, ரைட். செக்யூரிட்டி ரூல் ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும். பேசிக்காக அந்த கான்ஃபிகரேஷன் ஆனோடனே ஓகே, கொஞ்சம் டைம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரூல் ஆட் பண்ணியிருக்கிறது அலோ எனி HTTP இன்பவுண்ட். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெளியில் இன்டர்நெட் த்ரூவாக நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் செட் பண்ண வெப் சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும்.